Hello aspirants, welcome to Spax Academy. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு எஸ்எஸ்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎலோடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு கரெக்டாக. ஸோ நம்ம அதை பற்றின சேலரி ரிலேட்டடான வீடியோஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் ரிலேட்டடான வீடியோஸ், ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒன் பை ஒன் போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி வீடியோ, ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வித் ஒரு 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 ஸ்டடி பிளானரோட கொண்டு வந்திருக்கோம், ஓகேங்களா. ஸோ யார் யாருக்கு அப்படின்னா ஜஸ்ட் பிகினர் டு ப்ரோ லேர்னர்ஸ் வரைக்கும், ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக அண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஒரு ஸ்மார்ட் பிளானோட தான் நான் வந்திருக்கேன். ஓகே. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு ஒரு 50 to 55 டேஸ் தான் இருக்கும், 50 டேஸ் தான் இருக்கும், ரைட். ஸோ அப்போ இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை ஒரு இன்டர்மீடியட் லேர்னராக இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரோ லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா, ஓகேங்களா. ஓகே. ஸோ பிஃபோர் தட் இது உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் தான், இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டாக. ஸோ என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் அண்ட் போஸ்ட் இருக்குது அப்படின்னா இங்கே நான் கொடுத்துருக்குது எல்லாமே போஸ்ட் நேம், ஓகேங்களா. ஏஏஓ, ஏஎஸ்ஓ, ஸோ இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட், ஜேஎஸ்ஓ, ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இது எல்லாமே போஸ்ட், இது எல்லாமே அதோடைய டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா. ஓகே. ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், பே ஸ்கேல் கொடுத்துருக்கேன் 25,500 உங்களோட என்ட்ரி லெவல். ஸோ ஹையஸ்ட் சேலரி 1,51,000. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அண்ட் இது எல்லாமே உங்களுடைய அலவன்ஸாக இருக்கும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரும்போது எனக்கு சிஜிஎல்னு வரும்போது எனக்கு ஆல் போஸ்ட்டுக்கு தான் தேவைப்படும், கரெக்டாக. ஸோ எனி டிகிரி, ஓகேங்களா. ஏஜ் லிமிட் அப்படின்றது 18லேருந்து 32 வரைக்கும் மாறும். ஸோ யாராவது அப்ளை பண்ணல அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th ஜூலை, ஓகேங்களா. ஸோ அதனால் மறக்காமல் சிஜிஎல் அப்படின்றத அப்ளை பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நம்ம டேரெக்டாகவே ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பேசிக் லேர்னர், எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தெளிவாக ஸோ கான்செப்ட் என்ன, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனாலிசிஸ். அதாவது என்னன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு ஸோ என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இது வந்து லைக் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிகினர் இருக்கீங்கன்னா 60 டேஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி. ஸோ அப்போ நான் ஒரு ரிப்பீட்டட் இருக்கக்கூடிய டாபிக் அண்ட் கொஷின்ஸில் நான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது அதிகமாக கொண்டு போக போகிறேன், ஓகேங்களா. ஓகே. ஸோ அப்போ எனக்கு ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதில் எனக்கு ஆப்டி அண்ட் ரீசனிங்கில் ரிப்பீட்டடாக ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் எங்கன்னா ஆப்டி. ஸோ ஆப்டியில் நான் 25 கொஷின் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கேருந்து, ஸோ என்ன டாபிக் அதிகமாக கேட்டிருக்கான், அதேமாதிரி ரீசனிங் அண்ட் தென் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல எனக்கு என்ன மாதிரி டாபிக் இருக்குது, இது எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன் பை ஒன் ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஒரு பேசிக் தெரிஞ்சிருச்சு, கரெக்டாக. ஓகே சார், நான் என்னென்ன டாபிக் என்ன மாதிரியான டைப்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது ஓகே. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 60 டேஸ் ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளானில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ பேசிக்ஸ், ஸோ என்ன மாதிரியான பேசிக்ஸ் அப்படின்றத நான் கவர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பேசிக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் நான் ஒன் பை ஒன் போக போகிறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ண போகிறேன், டாபிக் வைஸ் பிவைக்யூ சால்வ் பண்ணிவிட்டு செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ டாபிக் வைஸ் பிவைக்யூ எடுத்து செக்ஷனல் டெஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சால்வ் பண்ணி ஒரு 60 டேஸ் இது ஃபாலோ ஆகுற மாதிரி ஒரு பிளான் அப்படின்றத நான் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ என்னுடைய செகண்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய டேஸை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 to 8 hours பர் டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. ஸோ பர் டே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஷெட்யூல் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா. கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட். ஓகே. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், என்ன மாதிரி கான்செப்ட் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டேன். ஓகே சார், இப்போ நான் எங்கேருந்து இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ நான் பிவைக்யூன்னு சொல்லிட்டேன், பட் பிவைக்யூ பார்த்துட்டா எனக்கு என்ன மாதிரியான டைப்பு டாபிக் இருக்குது அப்படின்றதா தெரியுமா? கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், புக்ஸ் போக போகிறேன், ஓகேங்களா. ஸோ புக்ஸ்ன்னு நான் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயருக்கு நீங்கள் வந்து பினாக்கிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இட்ஸ் எனஃப், ஓகேங்களா. பட் இருந்தாலும் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், குவான்ஸுக்கு ராகேஷ் யாதவ், அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் அப்ஜெக்டிவ்னு ஒரு புக் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதையே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அரித்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் புக் அப்படின்றது உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ரீசனிங் வரும்போது ஆர்எஸ் அகர்வால், ஸோ எனஃப் போதும், ரொம்பலாம் வேணாம். ப்ரீவியஸ் எக்வேஷன் வந்து பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் வந்து எனக்கு பிளின் டு பேரமவுண்ட், ஓகேங்களா. ஜிகேக்கு எனக்கு லூசன்ட்.
ஸோ ப்ரீவியஸ் இயர் எல்லாத்துக்குமே எனக்கு பின்னாக்கள் கொடுத்துருக்கேன். கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைல்ல? ஓகே. ஸோ அப்போ இது வந்து என்னுடைய என்ன அப்படின்னா புக்ஸ். ஸோ அப்போ நான் எனக்கு என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், ஒரு பிளான் போட்டுட்டேன். ஸோ என்ன மாதிரியான புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா ரெகுலராக ஒரு ரிவிஷன் பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த 4 விஷயம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக முடிஞ்சிடும். ஸோ அப்போ இதை நான் எப்படி சார் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி நான் இந்த 60 days பிளான் அப்படின்றத நான் கொண்டு போகலாம் அப்படின்றதான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்க. ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ 30 days, ஃபர்ஸ்ட் 30 days தான் இந்த பிளான் கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா பேசிக் கான்செப்ட், நீங்கள் ஆப்டி அண்ட் ரீசனிங். ஓகேங்களா? ஆப்டி அண்ட் ரீசனிங் பண்ண போறீங்க. அதே மாதிரி இங்கே இங்கிலீஷோடைய கிராமர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ். ஸோ இதை பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஆப்டி அண்ட் ரீசனிங்கையும் இங்கிலீஷ் ஜிஎஸ் ஸோ ரெண்டும் சேர்த்த மாதிரி தான் என்ன பண்ண போறீங்க 8 hours. ஸோ அப்போ நான் ஆப்டி பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், டெய்லி ஒரு டாபிக். அதே மாதிரி ரீசனிங்ல டெய்லி 2 டாபிக். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத பாருங்க. அடுத்து ஜிஎஸ்ன்னு வரும்போது எனக்கு ஸ்டாட்டிக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ் அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கு உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகுது, எனக்கு ஃபர்ஸ்ட் 30 daysக்கான ஸ்டடி பிளான் எனக்கு கிடைச்சிச்சா? ஓகே. அப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்து 15 days, தட் இஸ் 31 to 45th day வரைக்கும் நான் என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க போறேன். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நான் என்ன பண்ண போறேன், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க போறேன். எடுத்துட்டு என்னுடைய ரிப்போர்ட் வச்சு நான் என்னுடைய வீக்கர் பார்ட் என்ன அப்படின்றத நான் பார்க்க போறேன். ஸோ அப்போ நான் இதில் வீக் அப்படின்னா நான் அதை என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா பூஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த 3 ஸ்டேஜை நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் அப்படின்றது 15 days நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபுல் மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன். ஸோ அப்போ இந்த ரிவ்யூ அண்ட் ரிவிஷன்ல நீங்க தெளிவாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக் அண்ட் எல்லாத்தையுமே நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ இதுதான் உங்களுடைய ஸ்டடி பிளானா இருக்கும். ஸோ தெளிவாக புரிஞ்சுதா? இதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 60 days அப்படின்றதுல கிராக் பண்ணிடலாம். ஆனால் ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கரெக்டாக நான் 8 hours என்னுடைய ஷெட்யூல் டெய்லி பேசிஸில் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைல்ல? ஓகே. ஸோ எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.